நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்றைக்கு அடியவர் பெருமை என்ற அந்த தலைப்பிலே பேச வருகிறார்கள் நீடாமங்கலம் சுப்ராமன் அவர்களும் நீடாமங்கலம் அலமேலு அவர்களும். மேடையை அவர் வசம் ஒப்படைக்கிறோம். ஓம் ஸ்ரீ ஹரயே நமஹ. ஓம் அஜமஜரமனாத்யனந்தமந்தர்நிஜமுகபோத சதத்விதீயபூர்ணம் शिवमखिल हृदि स्फुरत्स्वमाया विकसित विश्वविलासमानता स्मः. ओ स्मृतिपलित समस्ताभीष्टमुद्यद्दिनेश प्रतिपट निज शोभाचान्त विघ्नान्धकारम् कमपि शिव भवान्यो रङ्ग सौभाग्यवन्तः सुरमणिमवलम्बे சாருலம்போதராக்கியம் கங்கையும் பணிவண்டிங்களும் விரைத்த கடுக்கையும் தொங்கலும் மரவும் தங்கிய முக்கணும் தாதை தானுவென்றுணர்ந்த மலர்க்கை அங்குஷ பாஷாங்குஷமும் தரித்து வெற்புயித்த வாரணமங்கையன்ன என்றுணர்த்தி வெங்கடி முழுதும் துமித்தருள் பட்டி விநாயகன் தன் மலரடி பணிவா குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவழம் போல் நெறியில் பால் வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப் பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவது இந்த மாநிலத்தே. நமோஸ்து சதா பாண்டிய ராஜேந்திர கன்யா நமோஸ்து சதா சுந்தரேஷ அங்கவாசே நமோஸ்து நமோஸ்து சுமீனாட்சி தேவி நமோஸ்து 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 நமஸ்தே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா குருர் சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. கனக சபா நாயக 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 கதிகருந்தில்லை சிதம்பரேஷ கதிகருந்தில்லை சிதம்பரேஷ கவினுரு சொல்லிற் கனிந்தகி மதிமுகவல்லி துகந்தனேஷ மங்களாங்க நடனராஜ சிவமகேஷ கனக சபா நாயக கனக சபா நாயக கதிதருந்தில்லை சிதம்பரேஷ கவினுரு சொல்லு கனிந்தகி மதிமுகவல்லி துகந்தனேஷ மங்களாங்க நடனராஜ சிவமகேஷ கனக சபா போற்றியன பாட தனகரு தினகரு சனகாதியருட சண்டீஷ நந்தீஷந்தாளங்க
शम्भो शिव महेश भव चन्द्रकलाधर साम्ब सदा शङ्कर शम्भो शिव महेश भव चन्द्रकलाधर साम्ब सदा ऐङ्गर षण्मुगनन्दोडु कुलविय अम्बिकै वाग चिदम्बरनाद कनकसभा नायक कनकसभा नायक कनकसभा नायक गद्गरं दिल्लै चिदम्बरेश कविगुरु சொல்லு கனிந்த ஈச மதிமுகவல்லி குகந்தனேஷ மங்களாங்க நடனராஜ சிவ மகேஷ கனகசபா நாயக நமः பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூரன் பன்றொண்டன் பதம் போற்றி ஊழிமதிவாத ஊரர் திருத்தாள் போற்றி. பகவானுடைய பரிபூர்ணமான கிருபையினால இந்த மதுரை திருத்தலத்திலே ஸ்டார் விஜய் டிவியுடைய பேராதரவில் நடக்கக்கூடிய இந்த பக்தி திருவிழாவிலே எங்களுக்கு ஒரு வாய்ப்பை நல்கிய மகான்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் பக்தர்களான உங்களுக்கும் பகவானுக்கும் எங்களுடைய அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு ஜெகநாதனுடைய புகழை பேசத் தொடங்குகிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மதுரைக்கு என்னைக்குமே ஒரு தனி சிறப்பு உண்டு. ஆதியில் அமுதம் கடைந்திடு நாளில் அந்தரம் போனது துளியமுதம். அமிர்த மதனங்காலம் அமிர்தத்துக்காக வேண்டி பார்க்கடலை கடையக்கூடிய நேரத்தில் விநாயகப் பெருமானை நினைக்காமல் முதல்ல அப்படி ஆரம்பித்ததுனால ஆலகால விஷம் வந்தது, எல்லாருக்கும் தெரியும். பகவான் அதை உண்டு கண்டத்திலே நிறுத்தி நீலகண்டன்ற பெயரை பெற்றான், எல்லாருக்கும் சரித்திரம். அப்படி அந்த ஆலகால விஷம் தோன்றக்கூடிய காலத்தில் அதிலேருந்து ஒரு துளியானது 3 இடத்துல போய் விழுந்தது. ஒன்று வடமதுரை, 2வது இந்த தென்மதுரை, 3வது ஒரு பச்சளை பேரில் விழுந்தது. மறுபடி விநாயகப் பெருமானை வேண்டி அமிர்தம் வந்த காலத்தில் அந்த அமிர்தத்தினுடைய ஒரு துளியும் வடமதுரை, தென்மதுரை, இந்த பச்சளை 3 இடத்துலையும் விழுந்தது. வடமதுரையில் அந்த அமிர்தம் விழுந்ததால் பகவான் கண்ணனுடைய அவதாரமாச்சு. அந்த விஷம் விழுந்ததால் அங்கே காளிங்கன்ற சர்ப்பமானது வசிக்கலாச்சு. இந்த தென்மதுரையில் விஷம் விழுந்ததால் இதுக்கு ஆலவாயின்னு பேர். பாம்பே இந்த ஊரை சுற்றி கொண்டிருக்கிறது ஐதீகம். அமிர்தம் விழுந்ததால் சொக்கநாதன் இந்த உலகத்தில் இந்த பூமியில் இருந்து தன்னுடைய லீலைகள் 64 விதமான லீலைகளை பண்ணி அனுகிரகம் பண்ணின க்ஷேத்திரம். ஒரு பச்சளையில் விழுந்ததுன்னு சொன்னோம். அது என்ன பச்சளை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இன்னைக்கு. அதுக்கு வடமொழியில் பிரம்மபத்திரம்னு பேர், தமிழில் அவைகடுத்தான் இலைன்னு பேர். அது அமிர்தம் இருக்கிறதுனால வாயில் போட்டுண்டா உடம்புக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். விஷம் இருக்கிறதுனால அது ஜலத்தை சாப்பிட மாட்டோம். அவைகடுத்தான் இலைன்னு பேர். இது மாதிரி பெருத்த சபையில் ஒருத்தர் அந்த பச்சளையை வாயில் போட்டுட்டு முன்னாடி வந்து உட்காருவார். அந்த உமிழ்நீர் சுரக்கிறத சாப்பிட முடியாது, அதனால் இத்திசை ஒப்பி கன்னத்தில் இந்த பக்கம் அடக்கிப்பார். இன்னும் உமிழ்நீர் சுரக்கும், இத்திசை உப்பி இந்த பக்கம் அடக்கிப்பார். வாய் நிறைய அந்த உமிழ்நீர் சேர்ந்திருக்கும். அந்த சமயத்தில் பாடகரோ இல்லை உபன்யாசகரோ பிரமாதமான விஷயத்தை சொல்ல ஆகான்னு சொல்லி வாயை திறந்தால் எதிர் இருக்கிறவளுக்கு அபிஷேகம் ஆகிடும். எழுந்து போய் துப்பிட்டு வரலான்னா கூட்டத்தில் போனோம்னா மறுபடியும் இடம் கிடைக்காது. அதனால் அதுக்கு அவை கடுத்தான் இலைன்னு பேர். எல்லாருக்கும் தெரிஞ்ச இலை தான். அதுக்கு இன்றைக்கி ரொம்ப சுலபமான பேரை சொல்லணும்னா புகையிலைன்னு பேர். அப்படி இந்த மதுரையானது ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம். ஒரு புலவன் பகவானை பார்த்து பாடினான். ஜோதி துலங்கும் சொக்கனே சுந்தரேசா நீதி கடைத்தனத்தை நேராயோ. நீதி கடைத்தனத்தை நேராயோன்னு பேசி. நீதி கடைத்தனம்னா என்னது? உலகத்தில் நம்ம கையினால் சம்பாதிச்சு வாழறது உத்தமம்.
அப்பாவின் வழியில் மூலம் வரக்கூடிய பிதுரார்ஜித சொத்து மத்தியமம். பிச்சை எடுத்து சம்பாதிக்கிறது அதமம். அதை காட்டிலும் அதமாதமம் எது? பெண்ணின் வழி வருவதெல்லாம் அதமாதமம். அது 4வது விஷயம் தான். சொக்கநாதனை பார்த்து சொன்னார், நீதி கடைத்தனத்தில் நேராயோ சுவாமி, கல்யாணத்தன்னைக்கு வந்தவன்டா இன்னும் கிளம்பி போகலையே. ஒரு 3 மாமியார் பேசிண்டா. ஒரு மாமி சொன்னால் எங்கள் பெண்ணுக்கு கல்யாணமாக 20 வருஷம் ஆச்சு, மாப்பிள்ளை 3 தடவை தான் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கான். இன்னொரு மாமி சொன்னால் ரொம்ப அலட்டிக்காத, என் பெண்ணுக்கும் கல்யாணமாக 20 வருஷம் ஆச்சு, மாப்பிள்ளை 2 தடவை தான் வந்தான். அடுத்த மாமி சொன்னால் ரொம்ப அலட்டிக்காதீங்க, என் பெண்ணுக்கும் கல்யாணமாகி 20 வருஷம் ஆச்சு, மாப்பிள்ளை ஒரே ஒரு தடவை தான் வந்தார். எப்படி வந்தார்? கல்யாணத்தன்னைக்கு வந்தார், இன்னும் கிளம்பி போகலை. அது வேறு யாரும் இல்லை, நம்ம சொக்கநாதன் தான். இந்த மீனாட்சியானவள் என்ன சொக்குப்பொடி போட்டான்னு தெரியல பகவானுக்கு, அவனை இங்கேயே உக்காத்தி வச்சுட்டான். அதனால் ஆழ மயக்கக்கூடிய பொடிக்கும் அந்த பகவானுடைய பெயரை வச்சு சொக்கு பொடின்னு பேர் வச்சுட்டாது. அப்படி இந்த மதுரைக்கு ரொம்ப விசேஷமான ஒரு பெரிய பெருமையை மகான்கள் சொல்கிறார். அப்பேற்பட்ட இந்த மதுரை எம்பதியிலே பகவானுடைய சரித்திரம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பின் அணைந்த பிரானடி போற்றி, வாழ்நாவலூரன் பன்றொண்டன் பதம் போற்றி, ஊழிமறிவாத ஊரர் திருத்தாள் போற்றி. இந்த 4வருடைய சரணத்தை பற்றி பேசுகிறத 4வருக்கும் 4 விதமான வார்த்தையை மகான்கள் போட்டார். மகான்கள் இந்த பொருள் வரணும், இப்படி அர்த்தம் இருக்கணும்னு நினச்சி பண்ணுறதில்ல. நம்ம ஊரில் சாதாரண மனுஷர்கள் பாட்டு எழுதுனது தான், ஏதாவது ஒரு வாசஸ்தலத்தில் போய் உற்சாகப்படுத்தின்னு ஏதோ ஒரு பாட்டை எழுதுவோம். ஆனால் மகான்கள் அப்படி இல்லை. பகவானுடைய சந்நிதிக்கு வந்து பாடினா பகவான் அதில் ஏகப்பட்டதான பொருளை அதில் அமைச்சு கொடுக்குறான். அதுதான் பகவானுடைய பாடலுக்கு பெருமை. இதில் முதல்ல ஞான சம்பந்தரை சொல்கிறச்ச கழல்ற வார்த்தையை போட்டார்கள். அப்பர் பெருமானை பற்றி சொல்கிறச்ச அடின்ற வார்த்தையை போட்டார்கள். சுந்தரருக்கு பதம்ன்ற வார்த்தையை போட்டவர்கள் மாணிக்க வாசகருக்கு தாழ்ன்ற வார்த்தையை கொடுத்தார். ஏன் இதை கொடுத்தார்கள்? ஞானசம்பந்த கழல்ற சொல் இருக்கே, கழல் இருக்கே, அதுக்கு வீரக்கழல்னு பேர். பெரிய வீரர்களும் சாகச செய்கையை செய்தவர்களுக்கு மாத்திரம்தான் போடக்கூடியது. அது வீரக்கழலை அணிவதால் அந்த பாதத்துக்கு கழல்னு பேர். ஞானசம்பந்தரோ பால்மணம் மாறாத சின்ன குழந்தை. அவன் காலில் கொலுசு இருக்கும், தண்டை இருக்குமே உரிய கழல் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இருந்தாலும் பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றின்னு அதுக்கு போட்டான். என்ன காரணம்? வீரம்ன்றது நம்முடைய சரீரத்தினால வெற்றியை பெற முடியும், வீரத்தை காட்ட முடியும். புத்தியினால் வெற்றியை அடைய முடியும், ஞானத்தினால நம்ம வெற்றியை அடைய முடியும். இருந்தாலும் பக்தியினால் வெற்றி அடைந்தவர் ஞான சம்பந்த பெருமான். வேதாரண்ய க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய நேரம், அப்பரோடு இருக்கக்கூடிய நேரம், பாண்டிய நாட்டு மன்னன் வேறு சமயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய காலத்திலே குலச்சிறையாரும் மங்கையர்க்கரசியான ராணியும் ஆள் அனுப்புகிறா. பாண்டிய நாடு அப்படியே கெட்டு போயிடுது, சிவ விஷயங்கள் குறைஞ்சு போயிடுது, சிவமானது குறைஞ்சு போகிறது, சைவமானது தழைத்தோங்காமல் நிற்கிறது. நீங்கள் தான் மறுபடி வந்து சைவத்தை அப்படி மேன்மைப்படுத்தணும். அப்போ ஞானசம்பந்த பெருமான் அப்படி மதுரைக்காக புறப்படக்கூடிய நேரம், பக்கத்தில் அப்பர் சுவாமிகள் இருக்கார். அப்போ அவர் நல்லா ஜாதகத்தை கோளுடைய அமைப்பெல்லாம் பார்த்து சொல்கிறார், சம்பந்த பெருமானே, இந்த கோளெல்லாம் இப்போ நமக்கு சாதகமாக இல்லை, நான் அந்த சமயத்தை தாண்டி தான் மறுபடியும் இங்கே வந்திருக்கேன். அந்த சமயத்தில் இருப்பவர்கள் எவ்வளவு சூழ்ச்சி பண்ணுவார்கள் எனக்கு தெரியும். அப்பர் பெருமான் வயசில் பெரியவர், ஞானத்தில் பெரியவர், அனுபவத்தினாலும் பெரியவர். ஆகவே இப்போ போக வேண்டாம். ஞானசம்பந்த பெருமான் சிரித்தார். அப்பர் சுவாமிகளே, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை வேற யாராவது சொல்லியிருந்தா கூட நான் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன். நீங்கள் போய் சொல்லலாமா? பகவானுடைய கிருபைக்கு மேலே உலகத்தில் ஒன்று இருக்கா? வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி, வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக
தங்கநல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிவேலணிந்து என் உளமே புகுந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. சுவாமி பகவானுடைய கிருபையை பரிபூர்ணமா உணர்ந்தவர்கள் நீங்கள். உங்களை சுண்ணாம்பு காலவாயில போட்ட காலத்தில் பகவானுடைய கிருபையினால அதை ரொம்ப குளிர்ந்த ஒரு ஸ்தலமாக மாற்றி கொண்டீர்கள். யானையை விட்டு இடறக்கூடிய காலத்தில் நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம்னு பேசியவர்கள், பரமேஸ்வரனை தவிர வேற யாரையும் பார்க்காதவர்கள். அப்படி எல்லாம் தெரிந்த நீங்கள் பகவானுடைய கிருபையில போய் இப்படி சந்தேகப்படலாமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நவகிரகங்கள்ன்றவா யாரு? பகவானுடைய அடியவர்கள் அவர்கள். சூரியனானவன் பகவானுடைய நெற்றிக்கண்ணிலேருந்து உஷ்ணத்தை எடுத்துக்கொண்டு உலகத்துக்கு அனுகிரகத்தை பண்றான். சந்திரன் பகவானுடைய தலைமுடியிலே இருந்து குளிர்ச்சியை எடுத்து லோகத்துக்கு அனுகிரகத்தை பண்றான். செவ்வாய் பகவானுடைய திருமேனியிலே இருந்து கொண்டு அந்த செவ்வாயாக இருந்து கொண்டு பவழம்போல் மேனியில் இருந்து கொண்டு லோகத்துக்கு அனுகிரகத்தை பண்றான். புதனானவன் பகவானிடத்தில் நல்ல புத்தியை பெற்று லோகத்துக்கு அனுகிரகம் பண்றான். குரு பகவான் பகவானுடைய அந்த அபய முத்திரையிலிருந்து அனுகிரகத்தை பெற்று லோகத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்கிறான். சுக்கிரன் பகவானுடைய அந்த விபூதின்னு சொல்லக்கூடிய ஐஸ்வர்யத்திலிருந்து ஐஸ்வர்யத்தை எடுத்து லோகத்துக்கு கொடுக்கிறான். சனீஸ்வரன் பகவானுடைய திருநீல கண்டத்திலே இருந்து கொண்டு அனுகிரகத்தை பண்றான். ராகுவும் கேதுவும் பகவானுடைய உடம்பிலே ஆபரணங்களாக இருந்து கொண்டு காதிலே குண்டலங்களாக இருந்து பகவானுக்கு சங்கீதத்தை அப்படி சொல்லிக்கொண்டு லோகத்துக்கு க்ஷேமத்தை தரக்கூடியவர்கள். எல்லாருமே பகவானுடைய அடியவர்கள், நாமும் பகவானுடைய அடியவர்கள். ஆகவே அந்த நவக்கிரகங்கள் நம்மளை என்ன செய்ய போகிறது? நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் உண்மையாக இருந்தாலும் அது மாற்று சமயத்தாருக்குத்தான் அப்படி கஷ்டத்தை கொடுக்க போகிறதே ஒழிய நமக்கு கொடுக்கலைன்னு அப்படி கிளம்பி அந்த மதுரை எம்பதிக்கு வந்தார். அனல்வாதம் புனல்வாதம் எல்லாம் செய்து சைவத்தை நிலைநாட்டினார். அப்படி வெற்றி பெற்றார். அதனால் அவருடைய காலில் இருக்கக்கூடிய தண்டைக்கு கழல்ற வார்த்தையை மகான்கள் சூச்சகமாக அப்படி போட்டான். அடுத்து அப்பர் பெருமானுக்கு அடின்ற வார்த்தையை போட்டான். அடினா ஒரு பாதம்னு ஒரு அர்த்தம் இருந்தாலும் அதில் பாதாளம்னு அர்த்தம். கல்லை தூக்கி சமுத்திரத்தில் போட்டால் அது அடியில் தான் போய் சேரும். ஆனால் பகவானுடைய கிருபையினால் அந்த கல்லும் மிதந்ததால் அதை சூச்சகமாக காட்டுறதுக்காக அப்பர் பெருமானுக்கு அடின்ற வார்த்தையை போட்டார். சுந்தரர் பெருமானுக்கு பதம்ன்ற வார்த்தையை போட்டார். பதம்னா பாதம்னு ஒரு அர்த்தம் இருந்தாலும் பக்குவம்னு ஒரு அர்த்தம். பதம் பார்த்து எடுக்கிறதுன்னு சொல்கிறோம் பாருங்க, பக்குவம். சுந்தரர் பெருமான் என்னதான் தம்பிரான் தோழனாக இருந்தாலும் இந்த ஆன்மாவானது பக்குவம் அடையாததை சில இடத்துல எடுத்து காட்டுற. பகவான் வேதியர் ரூபத்தில் இவன் எனக்கு அடிமை, சுந்தரன் எனக்கு அடிமைன்னு சொன்ன நேரம் அதுக்கு அத்தாட்சி என்னன்றச்ச ஓலை எடுத்து காமிக்கிறான் சுவாமி. சுந்தரர் என்ன செஞ்சுருக்கணும்? அந்த ஓலையை படிச்சுட்டு இது தப்பு சரின்னு சொல்லியிருக்கணும், இல்லை வேறு வாதம் பண்ணியிருக்கணும். சடார்னு வாங்கி கீழ்ச்சி நெருப்பில் போட்டார். அப்போவே அவருடைய பக்குவம் இன்மையானது தெரியுது. அடுத்தது பகவான் அந்த ஊருக்குள்ளே அந்த க்ஷேத்திரத்தில் நுழையிறான். திருவண்ணை நல்லூரில் இந்த ஊர்லேயே பெரிய வீடு என்னுடையதுன்னு சொல்லி அந்த சிவஸ்தலத்துக்குள்ளே பகவான் நுழையிறான். வந்தது பரமேஸ்வரன்னு தெரிந்திருந்தாலும் பகவானிடத்தில் சரணாகதியை பண்ணாமல் பித்தான்னு பகவானை முதல் வார்த்தையில் பேசினார். அது மாத்திரமா? பகவான் அந்த திருவாரூருக்கு சேர்றார் சுந்தரர். பறவை நாச்சியார் கோச்சுன்னு இருக்கா. அப்போ பகவானை தூதுக்கு அனுப்புகிறார். இந்த ஆன்மாவானது என்னதான் பகவான் பக்கத்தில் இருந்தாலும் அவனை உணர்ந்து கொள்ளாதுன்றது காட்டக்கூடிய விஷயம். பகவான் பக்கத்தில் கிருஷ்ணன் இருந்தும் அர்ஜுனன் எவ்வளவு ஆணவத்தோட காரியங்களை பண்ணினான். கடைசியில் பகவான் தான் ஆங்காங்கே அவனை தடுத்து அந்த யுத்தத்தில் வெற்றியை வாங்கி கொடுத்தார். அது மாதிரி பறவை நாச்சியார் வீட்டுக்கு பகவான் தூது போகிறான். அடியும் முடியும் காணாத எம்பெருமான் பிரம்மாவும் திருமாலும் எந்த பகவானுடைய அடியையும் முடியையும் காண முடியவில்லையோ
அப்பேற்பட்ட பகவானுடைய அடியையும் முடியையும் அந்த பறவை நாச்சியார் வீட்டு வாசப்படி பார்த்து கொடுத்தான். அப்படி பக்குவம் இன்மையை காட்டுவதால் பதம்ன்ற வார்த்தையை போட்டார்கள். மாணிக்க வாசருக்கு தாழ்ற வார்த்தையை போட்டார். பகவானை முதல்ல பாடக்கூடிய காலத்தில் பகவானுடைய சரணத்தை பாடியவர் மாணிக்க வாசகர் தான். நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் தாளை பாடியவர் மாணிக்க வாசகர். அதனால தான் இது விதமான வார்த்தைகளை போட்டு அவர்களை பற்றி புகழ்ந்து பேசுகிறோம். அப்பேற்பட்ட அடியவர்களுடைய பெருமையானது இந்த உலகத்தில் தெரிவதற்கு காரணமாக இருந்தவர் விரண்மீண்டர்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தர். சுந்தரர் பெருமான் தொண்டர் தொகையை பாடியதால் அதை அடிப்படையாக கொண்டு சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தை இயற்றினார். சுந்தரர் தொண்டர் தொகை பாடுவதற்கு மூல காரணமாக இருந்தவர் விரண்மீண்டர்னு சொல்லக்கூடிய பக்தர்.